ஹாய் ஹலோ உங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய வீடியோவில் ஒரு அருமையான ஒரு ஜூஸ் ஒன்று வெயில் காலத்துக்கு சூப்பராக இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு காட்டப்போகுது ஃபேஷன் ஃப்ரூட் ஜூஸ் செய்கிறது எப்படின்னு சொல்லி தான் காட்டப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபேஷன் ஃப்ரூட் ஜூஸ் செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா விதைகளை தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், இது வந்து ஒரு 10 நிமிஷம் போக்குள்ள நல்லா ஊறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கசகசா விதைகள் ஒரு 10 நிமிஷம் ஆக்குள்ளே நல்லாவே ஊறிடுச்சு. பாருங்கள் எப்படி நல்லா ஊறிடுச்சுன்னா ஓகே, இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து நாங்கள் ஃபேஷன் ஃப்ரூட் இந்த ஃபேஷன் ஃப்ரூட் வந்து நான் வந்து ஸ்ரீலங்காலேருந்து கொண்டு வந்திருந்தேன். இது கொண்டு வந்து ஒரு கிழமை ஃப்ரிட்ஜ்லேயே இருந்துச்சு. எனக்கு டைம் இருக்குல்ல இந்த வீடியோ செஞ்சு போடுறதுக்கு. ஸோ இப்போ தான் டைம் கிடச்சிச்சு இந்த ஃபேஷன் ஃப்ரூட் ஜூஸ் செய்கிறது எப்படின்னு சொல்லி. நல்ல ஒரு அருமையான ஜூஸ் ஒன்று இது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி குடிக்கிறவாங்க. இந்த ஃபேஷன் ஃப்ரூட்டை ரெண்டாக வெட்டிக்கலாம். பாருங்கள், இது வந்து வெட்ட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னென்னு சொன்னால் அந்த தோல் வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் உள்ளுக்கு அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அதனால் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. தோல் கொஞ்சம் சுருங்கி போனதால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஃபஸ்ட்டுக்கு ரெண்டாக வெட்டி வச்சுக்குவோம். என்கிட்ட ஒரு 5-6 ஃபேஷன் ஃப்ரூட்டுக்கு மேலவே இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் இப்படி வெட்டியாச்சு. பாருங்கள், இப்போ நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த உள்ளுக்கு இருக்கிற விதைகளை மட்டும் வேறையாக எடுத்துக்குவோம். இது வந்து நாங்கள் மிக்சியில் போட்டு அப்படி அடித்து அப்படி எதுவும் செய்ய போகிறதில்ல. கையாலேயே தான் கலக்க போகிறோம். இதை ஜூஸ் செய்கிற ஒரு மக் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது அவ்வளோத்தையும் இந்த மாதிரிக்கு கரண்டியால் இந்த உள்ளுக்கு இருக்கிற ஃபேஷன் ஃப்ரூட் விதைகளை எடுத்துக்கோங்க. இது ஜூஸ் மட்டும் இல்லை, இதை அப்படியே கூட சாப்பிடலாம். நான் வந்து இப்படியே பாதியாக இப்படியே வச்சுட்டு தோலில் அப்படியே வச்சு கூட சுகர் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். நான் அப்படியும் சாப்பிடுவேன். பாருங்கள், எனக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு இந்த இவ்வளோத்துலேயும். இப்போ இதை வந்து நம்ம ஜூஸாக செஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு மிதமான கோல்டில் இருக்கிற வாட்டர் 2 கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நாங்கள் வந்து 2 பேர் குடிக்கிறனால 2 கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். டயபெட்டிக் இருக்கிறவங்க தயவு செஞ்சு சுகரெல்லாம் போடாமல் அப்படியே கூட குடிங்க. கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு குடிங்க. டயபெட்டிக் இல்லாதவங்க கொஞ்சம் கூட சால்ட் போட்டு குடிங்க, நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா சுகர் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. நான் வந்து ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறதே இல்லை, ப்ரௌன் சுகர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து நான் எந்த டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த சுகர் கரையும் வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். அது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் சால்ட்டு போடுங்க. இந்த சால்ட்டு போடுறதால டேஸ்ட் வந்து தூக்கலாக இருக்கும். பாருங்கள், இந்த கோல்டு தண்ணியில் கரைக்கிறனால அது வந்து கொஞ்சம் சுகர் கரைய லேட் ஆகும். ஸோ அதை வந்து நல்லா கரைச்சி விடுங்க. நல்லா கரைச்சிட்டு நீங்கள் இப்போ டேஸ்ட் பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு டேஸ்ட் போதுமான மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஊற வச்சுருந்த கசகசா நான் இதில் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு நல்ல மிக்ஸ் ஒன்று கொடுத்துட்டு இதை வந்து கிளாஸில் ஊற்றிக்கோங்க. கிளாஸில் ஊற்றிட்டு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. ஐஸ் க்யூப் சேர்க்காமல் குடிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. ஐஸ் க்யூப் சேர்க்குறதால டேஸ்ட் சுவை இன்னும் அதிகரிக்கும். ஸோ எந்த ஜூஸ் குடிக்கிறதா இருந்தாலுமே கண்டிப்பாக ஐஸ் க்யூப் சேர்த்து குடிங்க. அப்போ தான் அது நல்லா இருக்கும். இவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேஷன் ஃப்ரூட் ஜூஸ் செய்கிறது. ரொம்ப அருமையான டேஸ்ட்டில், அட்டகாசமான டேஸ்ட்டில் ஃபேஷன் ஃப்ரூட் ஜூஸ் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் ஒன்று தந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். பை பாய். See you back.